அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பேசிக் குக்கிங் தமிழ். குட்டீஸோடைய லஞ்ச் பாக்ஸுக்கு இன்றைக்கி தக்காளி சாதம் தான் பண்ணியிருந்தேன். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம் அப்படின்னாலும் கவலைப்பட தேவையில்லை. ரொம்ப டக்குன்னு ரொம்ப டேஸ்டியாக நம்ம தக்காளி சாதம் பண்ணிடலாம். இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் கொஞ்சமாக கொத்தமல்லியிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா மிளகாய்த்தூள் 1:2ன்ற ரேஷியோவில் தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அரிசி சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் வச்சு எடுத்துக்கேன் அப்படின்னா தக்காளி சாதம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும். நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.